என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கட்டாயமாக நீ கேட்டே தீர வேண்டும். ஏனென்றால் இன்று இரவு சரியாக 10:09 உன் வீட்டுக் கதவை தட்டி ஒருவர் உள்ளே வருவார். நிச்சயமாக இவரால் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயங்களும் நாளைய விடியலில் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த நேரம் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் நிலையில் இந்த தாய் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உடனிருந்து எப்பொழுதும் உன்னை கை தூக்க வரும் இந்த வராகி என்னுடைய அன்பை மட்டும் நீ எப்பொழுதும் சந்தேகித்து விடாதே. அது என்ன, இந்த நேரத்தில் ஒருவர் நம் வீட்டு கதவை தட்டினால் நாம் எப்படி திறக்க முடியும் என்று நீ கேட்கலாம். இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும் என்றும் நீ கேட்கலாம். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் சரியாக பார்த்து முடிக்கும் இந்த நேரம் நமக்கு எல்லாமும் என்னவாக மாறும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த தெய்வம் நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறக்காது. நல்லது வேண்டி இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் நடத்துகிறதோ இதை எல்லாமும் நீ எந்த நேரமும் முழுக்க புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்துபவள் திருடன் வருகின்ற நேரத்திலேயா உன்னுடைய கதவை நான் திறக்கச் சொல்வேன். என் பிள்ளை, இதுபோல நான் இருக்கும் இந்த நேரம் நான் சொல்வதை என்னவென்று புரிந்து கொண்டு, நான் சொல்ல வருவதை என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீயும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் உனக்கு கை கொடுக்க நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாக உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம்பிக்கையான ஒரு விஷயத்தை அம்மா உனக்கு எடுத்து சொல்லும் நேரம். இவை அத்தனையிலும் உனக்குரிய நம்பிக்கையை கொண்டு நீ எதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் உன் வாழ்க்கையை சரியாக உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு தருணத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் வரும்போது உனக்காக கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை சரி செய்து கொடுத்திடும் இந்த தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் இனி நான் இருக்கும் இந்த பொழுதுகளோடு உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் சரியாக உனக்கு நான் கொடுக்கும் இந்த காலம் மட்டும் நீ அத்தனையிலும் முழுக்க மனத்தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டாயானால் இந்த நிலைகளில் எல்லாமும் கடந்து உனக்கு நான் நல்லதை நடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தாயாக நின்று நான் உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வம் உன்னோடு பயணிக்கும் இந்த காலம் மட்டும் என் பிள்ளை எதையும் சர்வசாதாரணமாக நினைத்து விடாது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளோடு உன்னை தேடி வருகிறதை தவிர ஒருபோதும் உன்னை கைவிட எண்ணியது கிடையாது. ஒவ்வொன்றையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தங்கள் ஒவ்வொன்றையும்
நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதில் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் நான் உனக்கு கொடுக்கின்ற இது போன்ற நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுத்து நல்லதை புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளை, நாம் சந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நமக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் சில விஷயங்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே நடக்கும் இது போன்ற காலம் கைகூடி வரும் பொழுது உன் வீட்டை தேடி வருகின்ற ஒருவரை பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருக்கின்ற இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களிலும் நீ பெருவாழ்வு வாழ வேண்டும். உன் வீட்டு கதவை தட்டுகின்றவர்கள் தீமையை செய்கின்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஒருபோதும் உன் தாயானவள் நான் அனுமதி கொடுத்திருக்க மாட்டேன் அல்லவா? ஒருபொழுதும் உனக்கு நிச்சயமாக இது போன்ற செய்தியை கொண்டு வந்து சேர்க்க நான் நினைத்திருக்க மாட்டேன் அல்லவா? நல்ல விஷயங்களோடு உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை மறக்காது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமுமாக நான் வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையும் யோசித்து இனி கலங்காமல் இரு. அம்மா சொல்வது போல உன் வீட்டை தேடி வருகின்ற ஒருவரினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. உண்மைகளை எல்லாமும் நான் உனக்கு உள்ளபடி சொல்ல வேண்டிய இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எதையுமே உனக்கு சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கவில்லை. நீ எதையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல நன்மைகளும் மேலும் பல நம்பிக்கைகளும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அம்மா சொன்னால், இரவு நேரம் என்ன தாயே, 1 மணிக்கு யார் என் வீட்டு கதவை தட்டினாலும் நான் திறந்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. என் குழந்தையே, ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதும் நம்முடைய சுய சிந்தனையோடு நாம் யோசிக்க வேண்டும். இது எதனால் நடக்கிறது, இப்படியெல்லாம் நடந்தால் அதை யார் சொன்னாலும் நாம் செய்யலாமா வேண்டாமா என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதற்கெல்லாமும் முன்பாக உன் தாயானவள் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ ஒரு முறை செவி கொடுத்து கே. என்ன தெரியுமா, அம்மா எப்பொழுதும் தவறான ஒரு பாதையில் ஒரு தவறான வழியை உனக்கு நான் காண்பித்து கொடுக்க மாட்டேன். ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை நான் நிச்சயமாக யோசித்து பார்த்திருப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நின்று நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வத்தோடு உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிக்கொண்ட விஷயங்கள் பல இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும். நாம் யோசிக்கும் பொழுது சற்று தெளிவாக யோசிக்க வேண்டும். அம்மா வீட்டு கதவை தட்டுவார்கள், திறந்து வை என்று சொல்கிறாள் என்றால் அது எந்த கதவு, எதற்காக என்பதனை முழுமையாக கேட்டுவிட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நீயாக எதையாவது யோசித்து கொண்டு, நீயாக எதையாவது சிந்தித்து கொண்டு
இரவு நேரத்தில் திருடர்கள் வருவதற்கு வழி கொடுத்து விடாதே. தாயினுடைய வார்த்தைகளில் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி வரும் இந்த உண்மைகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பல சந்தோஷமான விஷயங்களையும் நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, இன்று இரவு சரியாக நான் சொன்ன அந்த மணி நேரத்தில் உன் வீட்டிற்கு வரக்கூடியது ஒரு பெண் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இது சற்று முன்னேரமாக இருப்பதனால் கதவை திறந்து வைக்கலாமா என்று நீ கேட்பாயானால் அதுவும் கூடாது. நான் சொல்கின்ற கதவு உன் வீட்டு வாசல் கதவு அல்ல. உன்னுடைய மனக்கதவை உன் தாயானவள் நான் திறந்து வைக்கச் சொல்கிறேன். உன்னுடைய மனக்கதவு இவருக்காக திறக்க வேண்டும். இவர் வருவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இவர் வந்தால் நிச்சயமாக எல்லாமும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அவரை வரவேற்க நீ தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, ஏனென்றால் வரப்போவது ஒரு தெய்வம். அந்த தெய்வம் எப்படி இருந்தாலும் உன் வீட்டிற்குள் வந்து விடுவார்கள். கதவு திறந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அதே நேரம் அவர்கள் வருவதை முதலில் நீ உணர்கிறாயா? அவர்கள் வருவதை நீ விரும்புகிறாயா என்பதனை தெரிந்து கொள்ள அவர்கள் நிச்சயமாக ஆசைப்படுவது நியாயம்தானே. அதைத்தான் உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அவர்கள் யோசிப்பது போல நீயும் சரியான ஒரு விஷயத்தை முறையாக சிந்திக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் முழுக்க என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த கால நேரம் இனி உனக்கு என்னவெல்லாமும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகியினுடைய அன்பும் நம்பிக்கையும் உனக்கு தருகின்ற விஷயங்கள் இத்தனை நாளும் உனக்கு என்னவெல்லாமும் கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக சொல்லித் தொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்று இரவு உன் தாயானவள் இந்த வராகி உன் இல்லத்திற்கு வருகின்ற நேரம் பஞ்சமியினுடைய இரவு. இந்த இரவில் நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி பல உண்மையான விஷயங்களும் நிச்சயமாக நடத்தப்படுவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ளப் போகிறாய். சரியாக உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் உன் தாய் நான் வந்துவிட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் நீ கலங்கக்கூடாது. உனக்கென நான் சொல்லும் இந்த விஷயங்களோடு உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனநிறைவை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இந்த தாய் தருகின்ற வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிற்கட்டும். பஞ்சமி இரவில் இந்த வராகியானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கண்கூடாக கண்டு கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. கண்கூடாக எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க வராகி சொல்லச் சொல்ல உனக்கு எல்லாமும் இனி சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும். சரியான மன நிறைவோடு இவை ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் நிறைவாக உனக்கு எடுத்துச் சொல்லப்படும் என்பதனை நீ மறந்து விடாது. தாயினுடைய அன்பினால் உனக்கு என்ன கிடைக்க காத்திருக்கிறது என்று நீ யோசிக்கிறாயா? இன்றிரவு மட்டும் நான் சொல்கின்ற அந்த நேரத்தில் உன் தாயானவள் உன் வீட்டிற்குள் வருகின்ற அந்த நேரத்தில் என் பிள்ளை மனதார என்னை நினைத்து மனதார என் மீது நீ நம்பிக்கை வைத்து இன்று எனக்காக ஒரு தீபம் ஏற்று நிச்சயமாக என்னை நீ உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னோடு நான் இருப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு இந்த வராகி நான் இருந்து உன்னை காத்து நிற்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை தொடர்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொள். பல தேவையான விஷயங்கள்
பல உண்மையான விஷயங்கள், பல நன்மை தரும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்குரியது என்று புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால், பல நல்ல விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் தாயினுடைய வருகை உனக்கு புரியும். அம்மா உன் வீட்டில் வந்து நின்று என்ன செய்கிறாள் என்பதும் உனக்கு தெரிய வரும். எந்த நாளிலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கும் இது போன்ற சிந்தனைகளை எல்லாமும் விட்டுவிடாமல் தன்னோடு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்குரிய உண்மைகளோடு இருந்து நீ எதையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. சரியான மனநிறைவோடு நீ எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு தான் எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்பது போல, உன்னோடு தான் எந்த சூழ்நிலையிலும் நான் சரியாக பயணிக்கிறேன் என்பது போல இனி ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொரு நிலைகளையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு தருகின்ற விஷயங்களோடு இனி எல்லாவற்றையும் உனக்கே சரியாக சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரம் வரும்பொழுது இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடத்தப்படுவதை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வராகி உனக்கே என்று துணை இருப்பதில் உனக்குள் நிச்சயமாக சந்தோஷம் பிறந்துவிடும். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் இந்த வாழ்க்கையை சரியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே என்றும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேன். நல்ல விஷயங்களையே என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் நடத்திவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலத்திலும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கு நடப்பதில் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனையும் நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் உனக்கு ஏற்றது போல ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை முன்னிறுத்த வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடத்தப்படுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத உணர்வுகளை எல்லாமும் விட்டுவிட்டு சரியான விஷயங்களோடு உன்னை முன்னிறுத்த நீ பழகிக்கொள். எல்லாவற்றிலும் உனக்கென ஒரு தெளிவு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது. எல்லா விஷயங்களிலும் உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கையும் உன்னை முன்னெடுத்து வரும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்ல காலம் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு கேட்கின்ற எல்லா விஷயங்களையும் துணையிருந்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. எக்காரணத்தை கொண்டும் உன்னை சுற்றி இருக்கும் இந்த உண்மைகளோடு விளையாட வேண்டாம். தாயினுடைய வருகை உன்னுடைய மனக்கதவை திறந்து வைக்க சொல்லி இருக்கிறேனே தவிர உன் வீட்டு வாசல் கதவை அல்ல. என் பிள்ளையே, எல்லாவற்றையும் நேரடியாக சொல்லிவிட்டால்தான் கேட்க மறுக்கிறார்கள் அல்லவா? எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்மறையான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினால் மட்டும்தான் இது என்னவோ ஏதுவோ என்று ஆவலோடு என்னவென்று கேட்க வருகிறார்கள். ஒரு நல்ல விஷயத்தை ஒருவரிடம் கொண்டு சேர்ப்பதற்கு கூட சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகின்றது. என் பிள்ளைகளுக்கு இது சென்று சேர வேண்டும் என்பது மட்டும்தான் எண்ணமே தவிர வேறு எந்த விஷயங்களும் கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு உன் தாயின் அன்பும் நம்பிக்கையும் இருக்கும் வரை எந்த செயல்களாலும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. நீ நினைத்தால் நினைத்தது போல உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி உனக்கு நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்.
சரியாகவே உனக்கு எல்லா விஷயங்களும் இனி தெளிவாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.